ஹாய், வெல்கம் டு மை சேனல். இவர் ஏன் இப்படி தலை குனிஞ்சு நிற்கிறார்? இவரோட வாழ்க்கை கதையில என்ன நடந்ததுங்கிறத கதையாவும் கவிதையாவும் பார்க்க போறேங்க. இவர் தலை குனிஞ்சு நிற்கிறதும் அப்புறம் பல கஷ்டங்கள் பட்டு அப்புறம் தலை நிமிர்ந்து எப்படி நிமிர்ந்து நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இவரோட சுகத்துக்கு காரணம் சின்ன வயசுல இருந்தே இவர் வாங்கின கிளி தாங்க. கிளினா திட்டு, அதாவது சின்ன வயசுல வளரும் போதே அவங்க அம்மா அவங்களுக்கு அந்த பையன் சரியில்லைன்னு சொல்லி கிழிக்கிறாங்க, திட்டுறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் போறான், ஸ்கூல் போறது நீ ஒழுங்கா படிக்கலன்னு சொல்லி அவங்க டீச்சர் கிழிக்கிறாங்க. இப்படியே எல்லாத்துலையும் கிளி வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு நாள் வளர்ந்து ஆபீஸ் வேலைக்கும் போறான். அங்கேயும் ஆபீஸ்ல நீ ஒழுங்கா வேலை செய்யலன்னு சொல்லி அவங்க ஆபீசர் அவங்க திட்டுறாங்க. அங்க இருந்து திட்டுவாங்க. சரி கல்யாணம் முடிச்சு வச்சா சரியாயிருன்னு கல்யாணம் முடிச்சு வச்சா, கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து ஒரே ஒய்ஃப்ல கிளி தான். அப்படியே தலையை பிச்சுக்கிற மாதிரி அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. அடுத்து நம்ம என்னடா செய்ய போறோம், அடுத்த வாழ்க்கையில நம்ம எப்படிடா முன்னேற போறோம்னு நினைச்சிட்டு சோகமா ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதாவது யோசனை இல்ல, ஒரு அறிவிப்பு அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த அறிவிப்பு என்னன்னா, சிறந்த கவிதை எழுதும் நபருக்கு 10 லட்சம் பரிசு தரப்படும் அப்படின்னு போட்டு, அந்த கவிதையோட தலைப்பு மனசு. அதாவது மனசுங்கிற தலைப்புல ஒரு கவிதை எழுதுனா 10 லட்சம் தரப்படும்னு அறிவிப்பு இருந்தது. அதை பார்த்து இவருக்கு யோசனை தோணுச்சு. நம்ம வாழ்க்கையில் நடந்த மனசை பத்தி, அதை பட்ட காயத்தை பத்தி எழுத ஆரம்பிச்சாரு. அப்பந்தான் அது ஒரு தலைப்பு ஒன்று போட்டாரு. கிளியால் கிழிந்தது மனசு அப்படின்ற ஒரு டைட்டில் போட்டு எழுத ஆரம்பிச்சாரு. முதலில் என் தாயிடம் நான் ஒழுங்காக இல்லை என்று கிளி வாங்கினேன். பின்பு படிக்கவில்லை என்று வாத்தியாரிடம் கிளி வாங்கினேன். பின்பு வேலை சரியாக செய்யவில்லை என்று ஆபீஸில் கிளி வாங்கினேன். பின்பு கல்யாணம், மனைவியிடமும் கிளியோ கிளி வாங்கினேன். இப்படி அனைவரின் கிளியால் கிழிந்தது மனது. அடுத்த நாள் தலை கவிழ்ந்து கொண்டே தேதியை கிழிக்கச் சென்றேன். அப்போது அது என்னிடம் சொன்னது, அனைவரும் என்னை தினமும் கிழித்தாலும் நான் வருந்தி தலை குனிந்து நிற்பதில்லை. அடுத்த நாள் கிழிபடுவதற்கு தலை நிமிர்ந்தே நிற்கிறேன் என்றது. இப்படி ஒரு கவிதையை அவர் வாழ்க்கையில் நடந்து வச்சே ஒரு கவிதையா யோசிச்சு எழுதி அனுப்புனாரு. அவருக்கு பரிசும் கிடைச்சது, 10 லட்சமும் கிடைச்சது. அவரோட வாழ்க்கையில உச்சத்துக்கே போயிட்டாரு. அப்புறம் அவரை பார்த்து கிழிச்சவங்க எல்லாரும் அவரை பார்த்து வாழ்த்த ஆரம்பிச்சாங்க. தலை குனிஞ்சு நின்னாலும் தன்னோட அறிவால தான் தலை நிமிர்ந்து மற்றவங்களையும் தன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும்படி வச்சாரு. இந்த கதை எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சொல்லுங்க. இதை மாதிரி உங்க வாழ்க்கையில எதுவும் நடந்ததா அதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.